தாமிரபரணி பொறியியல் கல்லூரியின் கட்டிடவியல் துறை சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்று இந்த காணொலியில் நாம் பார்க்கவிருக்கும் தலைப்பு டனலிங் டெக்னிக்ஸ். சுரங்கம் என்பது நிலத்தின் அடிப்பகுதி அல்லது நீரின் அடியில் அமைக்கப்படும் பாதையாகும். சுரங்க கட்டுமானத்திற்கு நிலம் அல்லது கற்கள் போன்றவற்றை அதிக அளவில் அகழ்வு செய்ய வேண்டியிருக்கும். சுரங்கங்கள் சாலை போக்குவரத்து, ரயில்வே, நீர்வழி போன்றவற்றிற்கு பயன்படுத்தப்படுகின்றது. டனலிங் மெத்தட்ஸ். கட் அண்ட் கவர் மெத்தட். கட் அண்ட் கவர் முறை பொதுவாக ஆழம் குறைந்த சுரங்கங்களை அமைக்க பயன்படுத்தப்படுகிறது. இதில் முதலில் நிலத்தில் ஒரு பெரிய அகழி அல்லது ட்ரெஞ்ச் தோண்டப்படுகிறது. அதன் மேலே சுமையை தாங்கக்கூடிய சப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர் அமைக்கப்படுகிறது. இதற்கான வெட்டுதல் என்பது இரு முறைகளில் செயல்படுகிறது: பாட்டம் அப் மெத்தட் மற்றும் டாப் டவுன் மெத்தட். போர்டு டனல் மெத்தட். போர்டு டனல் முறை நவீன தொழில்நுட்பமாகும். இதில் டனல் போரிங் மெஷின்ஸ் பயன்படுத்தப்படுகின்றன. அவை தானியங்கியாக செயல்படுவதால் தோண்டுதல் எளிதாகும். இது வேகமாக நடக்கும் முறை மற்றும் மிக பிஸியான போக்குவரத்து பகுதிகளில் சுரங்கம் அமைக்க சிறந்ததாகும். டனல் போரிங் மெஷின்ஸ் மண் நிலைமைகளின் அடிப்படையில் பல வகைகளில் கிடைக்கின்றன. இவை நீர்மட்டத்திற்கு கீழே உள்ள சிக்கலான நிலைகளிலும் செயல்படக்கூடியவையாகும். டனல் போரிங் மெஷினில் அழுத்தத்துடன் கூடிய தனி அறை வழங்கப்பட்டுள்ளது. அதில் தொழிலாளர்கள் சீரமைப்பு பணிகளுக்கு மட்டுமே செல்லலாம். கிளே கிக்கிங் மெத்தட். இந்த முறை வலுவான களிமண் நிலைகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது. இது ஒரு பழைய முறை மற்றும் கழிவுநீர் குழாய்கள் பதிப்பு போன்ற சிறிய பணிகளில் பயன்படுத்தப்பட்டது. இதில் தரையில் குழி தோண்டப்பட்டு சிறிது ஆழம் வந்த பின் கிளே கிக்கர் எனப்படும் தொழிலாளர் 45 டிகிரி கோணத்தில் உள்ள பலகையில் படுத்து சுரங்கத்தை தோண்டுகிறார். அவரது காலுக்கு கீழ் தோண்டும் கருவி வைக்கப்படுகிறது. தோண்டப்பட்ட மண் மற்ற தொழிலாளர்களால் சேகரிக்கப்படுகிறது. ஷாஃப்ட் மெத்தட். இந்த முறையில் சுரங்கம் தரை மேற்பரப்பில் இருந்து பெரிய ஆழத்தில் கட்டப்படுகிறது. சுரங்கம் வேண்டிய ஆழத்திற்கு ஒரு ஷாஃப்ட் அல்லது குழாய் போன்ற நில அமைப்பு கட்டப்படுகிறது. அதில் டனல் போரிங் மெஷின்ஸ் பயன்படுத்தி சுரங்கம் தோண்டப்படுகிறது. ஷாஃப்ட்கள் டனல்களின் நுழைவு மற்றும் வெளியேறும் இடங்களில் அமைக்கப்படுகின்றன. சுரங்கம் மிக நீளமானால் இடைத்தர ஷாஃப்ட்களும் வழங்கப்படுகின்றன. கட்டுமானம் முடிந்த பிறகு வென்டிலேஷன் மற்றும் எமர்ஜென்சி எக்ஸிட்களாகவும் இவை பயன்படுத்தப்படுகின்றன. பைப் ஜாக்கிங் மெத்தட். பைப் ஜாக்கிங் முறை ஏற்கனவே உள்ள சாலை, ரயில்வே போன்ற கட்டமைப்புகளின் அடியில் சுரங்கம் அமைக்க பயன்படுத்தப்படுகிறது. இதில் சிறப்பு குழாய்கள் ஹைட்ராலிக் ஜாக்ஸ் மூலம் நிலத்தின் அடியில் தள்ளி சென்று அமைக்கப்படுகின்றன. அதிகபட்சம் 3.2 மீட்டர் விட்டம் கொண்ட சுரங்கங்கள் இந்த முறையில் அமைக்கப்படலாம். பாக்ஸ் ஜாக்கிங் முறை. பாக்ஸ் ஜாக்கிங் முறை பைப் ஜாக்கிங் போன்றதே, ஆனால் இதில் குழாய்களுக்கு பதிலாக சிறப்பு பெட்டிகள் நிலத்தில் செலுத்தப்படுகின்றன. பெட்டியின் முன்புறம் கட்டிங் ஹெட் வழங்கப்பட்டுள்ளது. தோண்டப்பட்ட மண் பெட்டிக்குள் சேகரிக்கப்படுகிறது. இந்த முறையால் 20 மீட்டர் வரை பெரிய சுரங்கங்கள் அமைக்கப்படுகின்றன. நன்றி.